ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே சீரியல் பல்ப் பார்த்துருப்போம். அதில் எல்இடி வந்து இந்த மாதிரி ஃப்ளிப் ஃப்ளாப்பாக ரன் ஆகும். இதை எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 2 BC547 டிரான்சிஸ்டர். இதோட விலை 5 ரூபா தான். அப்புறம் 2 எல்இடி எடுத்துக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கோங்க. அப்புறம் 33K ஓம்ஸ் ரெசிஸ்டர் 2, 470 mF 16 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டர் எடுத்துக்கலாம். BC547 டிரான்சிஸ்டர் அந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் சால்டர் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாகவே இருக்கும். 2 டிரான்சிஸ்டர் இந்த மாதிரி வளைச்சிக்கலாம். 2 டிரான்சிஸ்டரையுமே சால்டர் பண்ணும்போது ஒரு டிரான்சிஸ்டரை மாற்றி வச்சு சால்டர் பண்ணணும். அப்படின்னா தான் எல்இடி ஃப்ளிப் ஃப்ளாப்பாக ரன் ஆகும். இப்போ வந்து டிரான்சிஸ்டரை சால்டர் பண்ணிக்கலாம். கரெக்டாக நான் சொன்ன மாதிரி சால்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 33K ரெசிஸ்டரை 2 டிரான்சிஸ்டரோட சென்டர் பின்னில் சால்டர் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ரெசிஸ்டரையும் ஒவ்வொரு பின்னில் சால்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் கெப்பாசிட்டரை சால்டர் பண்ணணும். இப்போ கெப்பாசிட்டரோட ப்ளஸ் இருக்கும், கோடு போட்டதுக்கு ஆப்போசிட் சைடு தான் ப்ளஸ்ஸு. அதை வந்து டிரான்சிஸ்டரோட லாஸ்ட்டு பின்னில் சால்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்க டிரான்சிஸ்டர்லேயும் இன்னொரு கெப்பாசிட்டரை சால்டர் பண்ணிக்கலாம். 2 சைடும் இந்த மாதிரி சால்டர் பண்ணிக்கலாம். இப்போ கெப்பாசிட்டரோட மைனஸில் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த ஒயரை அப்படியே டிரான்சிஸ்டர் நம்ம கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க டிரான்சிஸ்டரில் ரெசிஸ்டருக்கு மேலே கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் இன்னொரு கெப்பாசிட்டரோட மைனஸை டிரான்சிஸ்டரோட சென்டர் பின்னில் சால்டர் பண்ணிக்கலாம். ஒரு காப்பர் ராடை கெப்பாசிட்டரோட ப்ளஸ்ஸு சால்டர் பண்ண இடத்துல சால்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் சால்டர் பண்ணிக்கலாம். 2 சைடுமே நமக்கு இதுதான் நெகட்டிவ். எல்இடிக்கு நெகட்டிவ் சப்ளை கொடுக்குறது. இப்போ ரெசிஸ்டர் 2யுமே இந்த மாதிரி ஒன்றா ஷார்ட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி மடக்கி விட்டு சால்டர் பண்ணிடலாம். இதுதான் நமக்கு பாசிட்டிவ். இப்போ எல்இடியோட 2 பாசிட்டிவ் ஒன்றா சால்டர் பண்ணிட்டு நெகட்டிவ் மட்டும் தனியாக வச்சுருப்போம். அந்த பாசிட்டிவ் 2யும் சால்டர் பண்ணதை அப்படியே ரெசிஸ்டரில் சால்டர் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் வந்து நம்ம இந்த காப்பர் ராடு கனெக்ட் பண்ணியிருக்க இடத்துல சால்டர் பண்ணி எடுத்தோம்னா ஓவராலாக நம்ம சர்க்யூட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சர்க்யூட் ஓவராலாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதோட சர்க்யூட் டயக்ராம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம வந்து எல்இடியோட பாசிட்டிவ் சப்ளை கொடுத்துட்டு 2 டிரான்சிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்க இடத்துல நெகட்டிவ் சப்ளை கொடுத்தோம்னா சூப்பராக ஒர்க் ஆகும். இதுக்கு 3.7 வோல்ட் கொடுத்தாலே போதுமான அளவு நல்லா சூப்பராக பிளிங்க் ஆகும். நம்ம ஒரு சின்ன மொபைல் பேட்டரி யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். கெப்பாசிட்டரோட வேல்யூவை கம்மி பண்ணுறது மூலமா இதோட ஸ்பீடை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சேம் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆலில் போட்டுருங்க.